ஏன் கண்மணிய பொன்மணிய பூமணிய மாமணிய ஏன் மாங்குயில பூங்குயில மாமனோட பைங்கிளியே இந்த மாமனோட மணிக்குயிலே இந்த மாமனோட மணிக்குயிலே மரப்பாச்சி செல்லத்துக்கு சுங்குடி சேலை சுத்தி விட்டு மரப்பாச்சி செல்லத்துக்கு சுங்குடி சேலை சுத்தி விட்டு வண்ண வண்ண பூவுக்குள்ள வட்டமிழும் வண்டு போல சிங்கதிரும் எழுந்ததடிவோம் கருத்த இதழில் முத்தமிட மரப்பாச்சி பஞ்சன மெத்தையில நான் புழுவா நெலிரண்டி என் நெஞ்சமனு மெத்தையில குயிலுரத்தான் வந்திடடி அந்தி நேர தரகையே மாலை நேர யோசனையே இளவு காத்த கிளியானே மதிமயங்கி துரீரனே வண்ண வண்ண பூவுக்குள்ள வட்டமிடும் வண்டு போல செங்கதிரும் எழுந்ததடிவோம் கருத்த இதழில் முத்தமிட மரப்பாச்சி புதுச்சேரி சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்கள முதல்ல அட்ராக்ட் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய நீளமான தெருக்களும் பிரெஞ்சு கட்டிடங்களும் தான். ஆனால் இது மட்டும்தான் புதுச்சேரியான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் தஞ்சாவூர், அதே மாதிரி புதுச்சேரியோட நெற்களஞ்சியம் தான் பாகூர். புதுச்சேரி ஒரு கடற்கரை பகுதிங்கனால சுற்றி ஒரே மணல் பரப்பாக இருக்கும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாகூர் கிட்ட போக போக ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு வயல்வெளி இருந்ததை பார்க்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஏரி, வயல்வெளி, ஐயனார் கோயில்னு பிரெஞ்சு வாசனையே இல்லாத பல முக்கியமான இடங்களும் இதே புதுச்சேரியில் தான் இருக்கு. இந்த பசுமைக்கெல்லாம் காரணம் பாகூரில் இருக்கிற ஏரி தான். சுற்றி இருக்கிற பல கிராமங்களை செழிப்பாக்குற அளவுக்கு பெரிய ஏரியா அது இருந்தது. பாகூர் ஏரியில் இருந்த ஒருத்தட்ட பேச்சு கொடுத்தோம். இதில் வந்து கடப்பு மரம்லாம் நிறையா இருந்ததுங்க. பறவைங்களும் நிறைய வரும். இது விரால், விலாங்கு, ஆரா, எறா, 6 அடி கண்டை. 6 அடி கண்டைனா 6 அடி உயரம் எகுரும் கண்டை. மாடு வந்து தண்ணியில் நேரத்தில் இந்த மாதிரி தண்ணி கம்மியாக இருக்கிற நேரத்தில் தான் மாடு உள்ளார போகும். தண்ணி வடிஞ்ச பிறகு பில்லெல்லாம் முளைக்கும். அந்த பில்லை நல்ல மாடு மேயும். சொர்ணூர் அணையிலேருந்து கரையாம்புத்தூர், மணமேடு, அந்த கடுவனூர், அதே வழியாக அந்த பெரிய வாய்க்காலில் வந்து இங்கே வந்து பாகூர் ஏரிக்கு வந்து சேருது. மொத்தம் வந்து 5-6 மதுவு இருக்குது. ஒன்று பாகூர் மதுவு, ஒன்று சேலைமேடு மதுவு, ஒரு அரங்கனூர் மதுவு, கலிங்கல்னு சொல்லிட்டு தண்ணி ஃபுல்லாக அதிகமாக ஆயிடுச்சுன்னா அதை தண்ணி போக்கு பதவு மதுக்கு திறந்து விடுறதுக்கு அதான் கலிங்கல். சாமி கிட்ட வேண்டுற மக்கள் உலகம் முழுக்கவே இருப்பாங்க. ஆனால் வேண்டுதல் நிறைவேறலைன்னா அதே சாமியோடைய சண்டை போகிற அளவுக்கு கடவுளோட ஒட்டி உறவாடுற மக்களை எல்லையம்மன், சுடலைமாடன் மாதிரியான சிறுதெய்வ கோயில்களில் தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறுதெய்வ கோயில் தான் புதுச்சேரியில் இருக்கிற அழகுமுத்து ஐயனார் கோவில். பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆக்குனது அசலான மனுஷங்க மாதிரியே அந்த கோயிலில் இருந்த சிலைகள் தான். கோயிலுக்கு முன்னாடி ஆலமரத்துக்கு அடியில் அழகுமுத்து ஐயனார் சிலை ஒன்று இருக்குது. அந்த கையில் இருக்கிற வாளில் பக்தர்கள் தங்களோட வேண்டுதலை ஒரு தாளில் எழுதி கட்டி விடுறாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா நேர்த்தி கடனா சிமெண்ட்ல பொம்மைகளை செஞ்சு வைக்கிறாங்க. இந்த கோயில் வந்து தென்னமரம் கிராமம் ஏரிக்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கு. அழகர் கோயில்னு நாங்கள் சொல்லுவோம். இது ஒரு காட்டு கோயில். எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற இது ஒரு காடு. இப்போ இதுதான் தானே புயல் தான் வந்து இது வந்து மரம் வந்து ரொம்ப அழிஞ்சு போச்சு. மாமரம், நாவமரம், புளியா மரம், இலுப்ப மரம், பனை மரம் இதெல்லாம் இங்கே அதிகமாக இருந்தது. நொச்சி செடி இங்கே அதிகமாக, காட்டு நொச்சி செடி, இந்த மாதிரி கார செடி இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. யாருமே உள்ளே வர முடியாது, அந்த அளவுக்கு படர்ந்த காடு இது. இங்கே வந்து நிறையா சுத்துப்பட்டில் இருக்கிற கிராம மக்கள், பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி, கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் எல்லா ஊர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க.
உடம்பு சரியாகணுன்றதுக்காக கை கால் மாதிரியான உடல் உறுப்புகளை செஞ்சு அதை காணிக்கையாக கொடுக்கறத நிறைய சிறுதெய்வ கோயில்களில் பார்த்துருக்கேன். இன்னும் சில இடங்களில் குழந்தை பிறக்கணுன்றதுக்காக மரத்தில் தொட்டில் கட்டுற வழக்கமும் பொம்மைகளை செஞ்சு வைக்கிற வழக்கமும் இருக்குது. ஆனால் ஒரு குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருப்பான்னு கற்பனை பண்ணி அதையே சிலையாக செஞ்சு வைக்கிற ஒரு வழக்கத்தை அழகுமுத்து ஐயனார் கோயிலில் தான் பார்க்க முடிஞ்சது. இங்கே வந்து ஒரு சிலை பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி வரை சிலை பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. சிலை செஞ்சு பெயிண்டிங் பண்ணி ஸ்டேஜ் கட்டி அதில் படி வச்சு கொடுத்துடணும். அந்த இந்த 2500 ரூபாய்க்கு அந்த வேலையை பூரா பண்ணி கொடுத்துடணும். செங்கல், சிமெண்ட்டு, கம்பி இதெல்லாம் செஞ்சு பெயிண்டிங் பண்ணி கொடுக்குது. முதல்ல வந்து கல் வாங்கி உடைச்சி கம்பி நிறுத்தி சக்கை ஒட்டுவோம். முதல்ல சக்கை ஒட்டி காஞ்ச பிறகு ரெண்டாவது மட்டின்றது கலவை பார்ப்போம். கலவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தீர்வுன்றது நைஸ் ஃபினிஷிங் வரும். அது பார்த்து கொடுத்து அது 3ஆவது நாள் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு நாள் பெயிண்டிங். இந்த மாதிரி தான் அந்த சிலையை உருவாக்கப்படுறோம். வித்தியாசமான குதிரை செஞ்சு வைப்பாங்க. பெரிய பெரிய இப்போ இவங்களாம் அப்பார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் வருவாங்க. குதிரை அந்த மாதிரி பெரிய சாமிக்கு என்ன செய்யணும், குதிரை செய்வாங்க, யானை செய்வாங்க. கப்பல் மெட்ராஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து கப்பல் ஆர்டர் கொடுத்துட்டு போனார். கப்பலில் வேலை கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கப்பலும் அந்த சேஃப்டி ட்ரெஸ் அதுவும் சேர்ந்தாப்புல வந்து சொன்னார். நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். 4 பக்கமும் ஆயிரக்கணக்கான சிலைகளுக்கு நடுவில் தான் அழகுமுத்து ஐயனார் கோயிலே இருக்குது. சிலையோட சிலையா அப்படியே மௌனமாக உட்காந்துருக்கணும்னு தோணுச்சு. அங்கிருந்த சிலைகளில் லட்சக்கணக்கான இமேஜஸ் இருந்தது. அந்த இமேஜஸை வேடிக்கை பார்க்கறதே ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பாகூர் ஏரி, ஐயனார் கோயில்னு வித்தியாசமான இடங்களை பார்த்த திருப்தியோட புதுவை சித்தனை பார்க்கறதுக்காக கிளம்பணும். அந்த உருண்ட மலை ஓரத்துல உளுந்து காய போட்டிருந்தே, அந்த உளுந்த கூட்டி அள்ளு முன்னே, இந்த சண்டாலட்சி மயில இன்னைக்கு உரிமைச்ச தந்தான் கேட்டதென்ன. ஏ ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டே நான் கல்ல துளைச்சி கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. ஐயா நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. அந்த 3 குஞ்சுல மூத்த குஞ்சுக்கிற தேடி 3 மலை சுத்தி வந்தேன். நடு குஞ்சுக்கிற தேடி 4 மலை சுத்தி வந்தேன். இளைய குஞ்சுக்கிற தேட போகையிலே என்ன காணாங்குரத்தி மய, ஐயா என்ன காணா குரத்திமயே, கண்டிருண்டு கண்ணி போட்டா. என்ன காணாங்குரத்தி மயம் கண்டிருந்து கண்ணி போட்டா. ஏன் காலு 2 கண்ணிக்குள்ளே ரெக்க 2 மாரடிக்க. நாம் பெத்த மக்கா நான் அழுத கண்ணீரு ஆறா பெருகி, ஆன குளிப்பாட்ட குளமா பெருகி, குதிரை குளிப்பாட்ட ஏரி பெருகி, எருது குளிப்பாட்ட பள்ளம் பெருகி, பன்னி குளிப்பாட்ட. நாம் பெத்த மக்கா, நாம் பெத்த மக்கா, உங்களை பாதியில விட்டு நான் இப்போ பரலோகம் போரேனே.
கடந்த 25 வருஷமா 6000க்கும் மேற்பட்ட மேடைகளில் பாடின மக்கள் இசை பாடகர் தான் புதுவை சித்தன். இசையில் MA முடிச்சிருக்க இவர் இப்போ நாடகங்களில் இசையோட பங்கு குறித்து PhD பண்ணிட்டு இருக்காரு. அண்மையிலே இவர் வெளியிட்ட தேன்மழைன்ற இசை தொகுப்புக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்தும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. தமிழ் இசை, நாட்டுப்புற இசை, திரை இசைன்னு மூணுலையுமே எக்ஸ்பர்ட்டாக இருக்காரு ஜெயமூர்த்திங்கிற புதுவை சித்தன். பேருக்கு ஏற்ற மாதிரியே புதுவை சித்தனோட பாடல்களில் புதுச்சேரி மண்ணும் அதோட மக்களும் தான் இருக்காங்க. புதுவை சித்தனோட உலகமே நாட்டுப்புற பாடல்கள் தான். இவரோட பாடல்களுக்கு பல நாடுகள்லேருந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த அங்கீகாரத்துக்கெல்லாம் அடிப்படையாக புதுச்சேரி மண்ணும் சுற்றி இருக்கிற மக்களும் தான் இருக்காங்க. ஆத்தா உஞ்சேல அந்த ஆகாசத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை துவட்ட பார்த்தாலே சேர்த்தனைக்க தோணும் நீ செத்தாலும் நம்ம போத்த வேணும் கோடியா செத்தாலும் நம்ம போத்த வேணும் ஆத்தா உஞ்சேல அந்த ஆகாசத்தை போல ஆத்தா உஞ்சேல அந்த ஆகாசத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை துவட்ட பார்த்தாலே சேர்த்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் கொடியா செத்தாலும் என்ன போத்த வேணும் இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் சேலதானே வண்ண பூஞ்சோலதானே வெறுந்தர விருப்புலதான் படுத்து கிடந்ததுவும் சேலதானே வண்ண பூஞ்சோலதானே இரசேல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலையில் சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையில சும்மாடா இருக்கும் சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் சேலை கட்டி அரைச்ச தண்ணி தேனாட்டம் இனிக்கும் ஆத்தா உஞ்சேல அந்த ஆகாசத்தை போ. இந்த மாதிரி பாட்டு தான் எல்லாம் பாடி கும்மி அடித்து பாடுவாங்க, கூட எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்டு தான் நான் வளர்ந்தேன். இந்த பாடலுக்கு பிறகு நிறையா பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் இங்கேருந்தே எனக்கு மண்ணிலேருந்து கிடைச்சிது. சொல்லி வேலை கூடையா நீ சொல்லி வேலை கூடையா இந்த மாமலர் பொட்டிய பூமலர் பொட்டிய சொல்லி வேலை கூடையா சொல்லி வேலை கூடையா நீ சொல்லி வேலை கூடையா இந்த மாமலர் பொட்டிய பூமலர் பொட்டிய சொல்லி வேலை கூடையா நான் சொல்லி வேலை கொடுப்பேன் நான் சொல்லி வேலை கொடுப்பேன் இந்த மாமலர் பொட்டிய பூமலர் பொட்டிய சொல்லி வேலை கொடுப்பேன் இந்த மாமலர் பொட்டிய பூமலர் பொட்டிய சொல்லி வேலை கொடுப்பேன். பொதுவாக நாட்டுப்புற பாடல்கள்னா அது ஒரே டோனில் இருக்குன்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் களத்து மேடு, நெல்லடிக்கிற இடம்னு நாட்டுப்புற பாடல்கள் உருவாகிற இடத்தையும் அதில் இருக்கிற நுட்பமான வித்தியாசங்களையும் அவர் பாட பாட சுற்றி இருந்த எல்லாருமே அதை மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தோம். நடுவு நடும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தையில் கிணறு வெட்டி நல்ல மயில காலை ரெண்டும் பூட்டி அப்படி சொல்லு சௌவாசு திருப்பி சொல்லு நாத்து நடுற கையால் என்ன சேர்த்து நட்டால் என்ன இப்படி பாடுவாங்க. களை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா களை எடுக்கும் நேரத்தில் பசி எடுக்கும் பிள்ளைகளுக்கு பாட்டு பாடும் இடமும் தான் பசி எடுக்கும் பிள்ளைகளுக்கு பாட்டு பாடும் இடம்தான் காஞ்ச கருவ மஞ்ச காஞ்ச கருவ மஞ்ச காஞ்ச கருவ மஞ்ச கருத்த முல்லை எங்கனமாயம் பக்கத்தில். களத்துலேருந்து மறுபடியும் வந்து நெல்லை பிடிச்சி மூட்டையை என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கோ அல்லது மண்டிக்கு நெல் மண்டிக்கோ கொண்டு போவாங்க விற்கிறதுக்கு.
அப்போ போகும்போது பாடுற பாட்டு தான். மல்லு வெட்டி கட்டி கட்டு மாமன் பொண்ணை குட்டி கட்டு காங்கே எங்கால புட்டி மாட்டு வண்டி ஓட்டி கட்டு நீண்ட நேடு பாதையில மாமா ரத்து சாலையில தெரு போய் பார்க்க போறண்டி, திருவாரூர் தெரு போய் பார்க்க போறண்டி. சந்திரரே சூரியரே நாவனங்கு நாயகரே, சந்திரரே சூரியரே நாவனங்கு நாயகரே, பக்கத்தோன வந்து நில்லுங்க மாமன் பொண்ணுக்கு தாலி ஒன்று கட்ட போகிறங்க. இந்த மாதிரி பாடல்கள்லாம் இந்த மண்ணிலிருந்து இந்த நஞ்சை மண்ணிலிருந்து தான் எங்களுக்கு கிடைச்சது. இந்த மாதிரி பாடல்களை கொண்டு தான் இன்றைக்கி நான் எல்லா மேடைகளிலும் பாடியிருக்கிறேன். வயக்காடுகள் ஃப்ளாட்டாக மாறுதுன்னு வருத்தப்படுற புதுவை சித்தன் நேரடியாக நம்ம மனங்களோட உரையாட ஆரம்பித்து ஒரு விசித்திரமான வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிடுறாரு. பனை மரத்தை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். பனை மரத்தை 2 வெட்டி கூறு போட்டோம்னா அது தனியாக வீடு, தூளப்பத்தி வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் குறுக்கில் போட்டு அதில் வீடு கட்டுவாங்க, வாரைகளில் வீடு கட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மட்டை வெட்டி நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் முனைவோம், வீடுக்கு மேலே கூரையாக போடுவோம். அது மட்டும் இல்லாத குளிக்கிற அந்த நம்ம குளிக்கிற அறைக்கு அதை வச்சு கூட தட்டி கட்டி நம்ம மரப்பு கட்டி குளிப்போம். அந்த பட்டை இருக்கும், அந்த பட்டையை எடுத்து என்ன பண்ணுவாங்க, கூடையாகவும் அல்லது வந்து முறமாகவும் அதை பண்ணுவாங்க. அந்த நாரில் வந்து நம்ம வீட்டை கட்டுவோம். திருக்குறள்ல இருந்து 8 தொகை 10 பாட்டிலேருந்து சிலப்பதிகாரத்துலேருந்து நமக்கு இன்றைக்கி உலகம் முழுக்க தமிழர்களோட பெருமை சேருது அப்படின்னா அதுக்கு காரணமே ஓலைச்சுவடிகள் தான். அந்த ஓலைச்சுவடிகள் எதுன்னா பனை ஓலத்துலேருந்து தான் எழுதியிருக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து இயற்கையை வந்து என்னால் மறக்க முடியல. ஏன்னா நான் வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த சூழல், அதனால் இயற்கையை மறக்க முடியாத இருக்கிறதால தான் இயற்கை எந்த அளவுக்கு நமக்கு நம்மளோட இருக்குது, நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நல்ல மூச்சு காற்று, நல்ல தண்ணி, இதெல்லாம் கிடைக்கணும்னா அது இயற்கை இருக்கணும். அதனால தான் நான் இயற்கை சார்ந்த பாடல்கள் நிறைய மேடைகளில் பாடுறேன். புதுவை சித்தனோட பாடல்கள் கிளறிவிட்ட பழைய ஞாபகத்தோடையே பூர்ணாங்குப்பத்துக்கு போனோம். கரு கரு கருவென நீ உயர்வாய், கரும் கோபுர குடையென நீ விரிவாய், 1000 கோடைகளின் ஓர் உருவாய், நீ அழிக்கப்பட்டாலும் பயன் தருவாய். தமிழரின் நிலமே உனது நிலம், தொல் தமிழரின் குலமே உனது குலம். தமிழரின் நிலமே உனது நிலம், தொல் தமிழரின் குலமே உனது குலம். தழும்புகளாலே ஆனவுரம் நீ, தலைமை தாங்க தகுந்த மரம். அனைத்தும் இழந்த ஏழையினம் உன் அருகினில் நின்றேங்கியழும், காற்றில் அசைந்து பதறியழும் கண்ணீர் துளியன பழமுதிரும். மரமே மரமே பனை மரமே, தமிழ் மண்ணில் வளரும் அதிசயமே. தாயின் சேலையாய் உன் கூரை, அதை தாங்கும் தூண்களாய் உன்மேனி, விறகாய் எரியும் உனது மட்டை, அதில் வேகும் உணவாய் உன் கிழங்கு. உலகம் முழுதும் மண் மீது அட உன் போல் வேறொரு மரமேது. அழகாய் படரும் மயில் தூகை அட அதுபோல் விரியும் உன் ஓலை. 1000 இலக்கியம் அளித்த கொடை, அறிவின் மகுடம் உனது தலை. 1000 இலக்கியம் அளித்த கொடை, அறிவின் மகுடம் உனது தலை. மரமே மரமே பனை மரமே, தமிழ் மண்ணில் வளரும் அதிசயமே. மரமே மரமே பனை மரமே, தமிழ் மண்ணில் வளரும் அதிசயமே. வரமாய் கிடைத்த தாவரமே, உனை வணங்கி தொழுகிறதின் கரமே. வரமாய் கிடைத்த தாவரமே, உனை வணங்கி தொழுகிறதின் கரமே. மரமே மரமே பனை மரமே, தமிழ் மண்ணில் வளரும் அதிசயமே. மரமே மரமே பனை மரமே, தமிழ் மண்ணில் வளரும் அதிசயமே.
நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு உணவுப் பொருளை தேடி போய் சாப்பிட்றத விட நமக்கு பக்கத்தில் கிடைக்கிறத வச்சு உருவாக்குற உணவுப் பொருள் தான் டேஸ்ட்டையும் ஹெல்த்தையும் கொடுக்கும். பூர்ணாங்குப்பத்தில் விவசாய வேலைகள் செய்கிற பிரபாகரனை சந்தித்தோம். அவர் கடற்கரையில் வாழ்கிற மக்களுடைய பிரத்யேகமான உணவில் ஒன்றா இருக்கிற வெள்ளை நண்டு மரவள்ளி கிழங்கு பெரட்டில் எங்களுக்காக செஞ்சு காமிச்சார். நண்டு அலசிட்டோம். கிழங்கு மரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை அலசிட்டு துண்டு துண்டாக உரித்து தோலை உரிச்சிட்டு துண்டு துண்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், வடகம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து கடுகு, பூண்டு, சீரகம், வெங்காயம், சில கருப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு மிக்சடாக, இது நம்ம கிராமத்தில் அதிகமாக பண்ணுவாங்க. இதை மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். கிழங்கு உச்சி கிழங்க மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சால்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க, அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துங்க. கவுள் அடிக்காமல் இருக்கும். கவுச்சில் இருக்குது பார்த்தீங்களா, மீனில் அலசினாலோ இல்லை எது பண்ணாலும் பண்ணுவாங்க. அதை நம்ம இது கூட உணவுன்றதால இதையும் சேர்த்துக்கிறோம். நம்ம ஒரு 4 பல்லு பூண்டு கொஞ்சமாக போதும். ஆயில் தேவையான அளவு, எண்ணெய் காஞ்ச பிறகு தேவையான அளவு வடை போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். இது அப்படியே வெள்ளை நண்டை பிடிக்கிறதுல அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற விதவிதமான டெக்னிக்ஸ் பற்றி பிரபாகரன் சொன்னார். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு 5 பேர் இல்லை 6 பேர் நம்ம பசங்களோட போயிட்டு, முன்னாடிலாம் இப்போ தான் லைட் வெளிச்சு வந்து போச்சு. இப்போ நம்ம டியூப் இருக்குது பார்த்தீங்களா, சைக்கிள் டியூப் இருக்குல்ல, அதை பற்ற வச்சுட்டு அப்போல்லாம் வெறும் காடாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் இயற்கை அழிஞ்சு போய் வெறும் மணலாகவும் கரையும் அங்கேருந்து பார்த்தா பீச் தெரிய ஆரம்பிச்சு போச்சு. இதுமாரி நாங்கள் பசங்களாம் சேர்த்துட்டு ஒரு 5 டயரு 6 டயர் எடுத்துகிட்டு போயிடுவோம். 2ஆக கட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற செட்டை வச்சு பற்ற வச்சுட்டு அப்போ அந்த லைட் வச்சப்போ அதை இப்போ துரத்திட்டே விடுவோம் பின்னாடி. ஒரு ஆள் ஒரு நண்டு இல்லை மேக்ஸிமம் 2 நண்டு தான் பிடிக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மண்பானை இருக்குங்களா, அது நடுவில் ஒரு கம்பி, சின்ன கம்பி இதுமாரி ஒரு மண்பானைன்னு வச்சிங்கன்னா இதில் சுற்றியில் ஒரு கவுரு கட்டிட்டு நடுவில் ஒரு பொறி மாரி செட் பண்ணுறோம். இதில் பொறி செட் பண்ணிட்டு இப்போ மீன் நம்ம வீட்டில் மீன் வாங்கிட்டு ஆய்வாங்க. மண்டலாம் இருக்குது பார்த்தீங்களா, மண்டை குடலை அதோட கழிவு மட்டும் எடுத்துகிட்டு நடுமயத்தில் பொறி மாதிரி வச்சுருவோம். கம்பியில் போட்டு கட்டி வச்சுருவோம். இதை என்ன பண்ணுவோம், இது மணல் பரப்புனா மணல் பரப்பு அடியில் பொச்சிடுவோம். பொச்சிட்டோன்னா இந்த வாய் மட்டும் தான் தெரியும். இப்போ இது பொரியை பார்த்துட்டு இதெல்லாம் பொரி நம்மக்கிட்ட தீனி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தோடனே இந்த வழி தெரியாது, இந்த பொரி தெரியாது, இது உள்ளே ஊந்துடும். இது வழுக்கிற பாத்திரமா அதுமாரி இருக்கிறதோட மேலே ஏறத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு அற்புதமான பொரி. அப்படி அப்புறம் மறுபடியும் பார்த்துட்டிங்கனாக்கா இப்போ சமீப காலமாக சின்ன வலை வந்து போச்சு. இப்போ அலைக்கு நேரம் ஓடி போயிட்டு இப்போ நண்டை பார்த்துட்டோம். அலையில் போனால் இந்த அலை அடிக்குதுனாக்கா இந்த குறிப்பிட்ட அளவு தான் அந்த நண்டு உள்ளே போகும். ரொம்பலாம் ஆழத்துக்கு போகாது, மேலே தான் இருக்கும். அதை போய்ட்டு அப்படி பண்ணுவோம். பனிக்காலத்தால் இந்த நண்டு வந்து ஸ்பெஷல். வெயில் காலத்துலலாம் சாப்பிட மாட்டாங்க, உடம்பு ஹீட் ஆகிடும், பாடி ஹீட் ஆகிடும் சொல்லுவாங்க. இது மழை குளிர்காலத்தால் நண்டை பிடிச்சிட்டு வந்து சூட்டாக கிழங்கு நண்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாருமே ஃபேமிலியோட எல்லாருமே சாப்பிடலாம். யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு இது கிடையாது, கட்டளை கிடையாது. இது கிழங்குலாம் ஆரம்பிச்சு இது இப்போ தான் வாசனை எப்படி வருது. நண்டுக்கும் கிழங்குனாலே அது வித்தியாசமான ஒரு வாசனை தான். யாரும் பண்ணியிருப்பாங்க, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. மேக்ஸிமம் நம்ம கிராமத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை சிலவங்க வயசானவங்க ஒன்றா இருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, பெரியவங்களாம் இருக்காங்களா, ஒரு நண்டோட விலை 3 ரூபான்னு விற்கிறாங்க. நோண்டிட்டு வந்து இதுக்குன்னே போகிறாங்க. காலையில் வெடிக்காலம் ஒரு 2 மணியோ போல் அது போனாங்கனாக்கா ஒரு நண்டோட விலை 3 ரூபா. 10 நண்டு இல்லை 100 நண்டு பிடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு நாளுக்கான கூலியோ இல்லை வெடிக்காலுக்கான கூலியோ கிடச்சி போதில்லை. அதனால் அதை டெய்லியும் ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க சிலவங்க. உணவுங்கிறத தாண்டி வெள்ளை நண்டில் என்னென்ன விதமான மருத்துவ குணங்கள்லாம் இருக்குன்றத பிரபாகரன் சொன்னார். இது பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைக்கு ஒரு 4-5 வயசு குழந்தைங்க தீராமல் சளியாக இருக்கும், மூக்கில் அடிச்சிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும், அதெல்லாம் நின்றும். சாப்பிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக சளி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சு. நம்ம வாயு இந்த ஆவி பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, ஆவி பிடிக்கல எப்படி தலையில் நீர்லாம் வடியுது, அதுமாரி இதை சாப்பிட ஆரம்பிச்சு 2 நண்டு சாப்பிட ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உள்ளேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒரு மருத்துவ குணம். அதேமாரி பிபி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வேறு குளிர்ச்சியான ஐட்டம். இது நண்டு சூடான ஐட்டம்ன்றதால இதை நல்லா சாப்பிட்லாம். இப்போ மழை காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா கடல் அலையிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடிக்கு மேலே, கடல் அலையிலேருந்து ஒரு 50 அடிக்கு மேலே போயிட்டு பல நோண்டி இருக்கும். அந்த மழை காலத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ நம்ம கிராமத்தில் இருக்க வீட்டிலேருந்து ஒரு ஆளாவது மேக்ஸிமம் போயிடுவாங்க நண்டு பிடித்துன்னு. போயிட்டு ஒரு 10 நண்டு கிடச்சா போதும், இப்போதைக்கு கிடைக்கிற ஒரு உணவு இது, இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காங்க.
அந்த ட்ரை அந்த பார்த்தீங்களா அந்த கிழங்கு போட்டோன்னே அந்த குழம்பு எப்படி இருக்கு பாருங்க. இது என்ன பண்ணேன்னா பல் வச்சுட்டேன் இதை நல்லாட்டுங்க. ஓகே. சாதம் வந்துடும். முடிஞ்சுட்டுங்களா? கறி மட்டும் தனியாக வந்துட்டுங்களா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. என்னதான் தகவல் தொழில்நுட்பம் பெருகிட்டாலும் இன்னும் பல ஊர்களை நம்ம ஒரு மோனோடைப்பாக தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். எப்போ அந்த புரிதலை தாண்டி டிராவல் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு ஒரு பிரமிப்பான அனுபவம் கிடைக்குது. எனக்கு புதுச்சேரியில் அப்படி ஒரு அனுபவம் தான் கிடைச்சி. ஏ எழக்குருவிய நீ எங்கி எழக்கூடாது, கத்துங்குருவிய நீ கதறி எழக்கூடாது. எழக்குருவிய நீ எங்கி எழக்கூடாது, கத்துங்குருவிய நீ கதறி எழக்கூடாது. வலையன பெருங்கணமா அந்த வலையன பெருங்கணமா, அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. வலையன பெருங்கணமா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. நொய் குருவியணி நொந்து அழக்கூடாது, சின்ன குருவியணி சிறுங்கி அழக்கூடாது. நொய் குருவியணி நொந்து அழக்கூடாது, சின்ன குருவியணி சிறுங்கி அழக்கூடாது. அழகனும் அறிவாளால் அந்த அழகனும் அறிவாளால் இந்த வலையினை அறுத்தெறிவோம். அழகனும் அறிவாளால் இந்த வலையினை அறுத்தெறிவோம். வலியும் 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 வேதனையும் வலியும் வேதனையும் வலியும் வேதனையும் வலியும் வேதனையும் வலையோடு போயிடுச்சு. வாழ்க்கை என்னான்னு போராடி புரிஞ்சிடுச்சு. வலியும் வேதனையும் வலையோடு போயிடுச்சு. வாழ்க்கை என்னான்னு போராடி புரிஞ்சிடுச்சு. வாங்க பறந்திடுவோம் என் குஞ்சுகளை, வாங்க பறந்திடுவோம். 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 வாங்க பறந்திடுவோம் என் குஞ்சுகளை, வாங்க பறந்திடுவோம்.